السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. وبعد قال الله عز وجل في الآية القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار والصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. حسبي الله ونعم الوكيل. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகள், சூரத்து ஆல இம்ரானினுடைய 16 மற்றும் 17வது வசனங்கள், கடைசியாக 15 மற்றும் 14 மற்றும் 15வது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான், நீட்சி தான் இந்த வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பேசியிருந்தான்? மனிதன் யதார்த்தத்தில் இவைகளின் மீது ஈர்ப்புடையவனாக இருக்கின்றான். ஆனால் இவைகளை விட சிறந்த விஷயம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன? இரையச்சம் உடையவர்களுக்கு என்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான மனைவிமார்கள், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தூய்மையான வீடுகள், அந்த சொர்க்கத்தினுடைய அவனுடைய நிரந்தரமான வாழ்க்கை, இவைகள் தான் இந்த மனிதனுடைய யதார்த்தமான இன்பங்களை விட, யதார்த்தமான ஆசை கொள்ளக்கூடிய விஷயங்களை விட சிறந்த விஷயமாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசியாக நான் பார்த்த சூரத்து ஆல இம்ரானுடைய 15வது வசனத்தில் பேசியிருந்தார். அவன் அந்த சோனம் என்பது யாருக்கு என்பது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம் தான் இந்த அடுத்த சூரத்து ஆல இம்ரானுடைய 16 மற்றும் 17வது வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்: அல்லதீன, அந்த சோனம், அந்த சோனத்தின் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இன்னனா, நிச்சயமாக நாங்கள், ஆமன்னா, ஈமான் கொண்டு விட்டோம். எதை பாபா வழக்கத்தில் ஃபக்ஃபிர் லனா, எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, ஸுனூபனா, எங்களுடைய ஸன்புகள், எங்களுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக, வகினா அஸாபன்னா, எங்களை நீ மறுமையில் நரக நெருப்பினுடைய வேதனைகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் 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 சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்? முந்தைய வசனத்தில் குறிப்பிட்ட அந்த சோனவதை, அந்த சோனத்தில் குறித்தானவர்கள் இப்படியாக அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்து மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த சோனவாதிகள் வஸ்வாபிரீன், பொறுமையாளர்களாக இருப்பார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய தன்மை சம்பந்தமாக சொல்லும் பொழுது முதலாவதாக பொறுமையாளர்களை குறிப்பிடுவோம். வஸ்வாபிரீன், அவர்கள் பொறுமையுடையவர்களாக இருப்பார்கள். வஸ்வாதிகீன், மேலும் உண்மையாளர்களாக இருப்பார்கள். பல் கானித்தீன், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு பணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். கானித்தீன், குனூத், கானித்தீன் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படுதல், அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். பல் முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹரினுடைய பகுதியில் அவர்கள் இறைவனுடைய பின்னேரத்தில் அவர்கள் இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெளிப்பொருத்தம் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 17வது வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹாரினுடைய ஒரு பகுதி, இன்னும் சொல்ல போனால் முந்தைய 16வது வசனம் சொன்னார் இல்லையா, எங்களுடைய இறைவா, எங்களுடைய மறுமையில் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பாயாக, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அவர்கள் கேட்பார்கள். அதனுடைய நீட்சியாக இந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்புடைய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தியிருப்பதை நான் பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 16வது வசனம் சம்பந்தமாக அறிஞர்கள் விளக்கம் அளிக்கை, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? எங்களுடைய ரப்பே, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். எதை தெரியுமா? உன்னை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அந்த இறைவனிடமிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மலக்குமார்களை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அந்த மலக்குமார்கள் எந்த வேதத்தை கொண்டு வந்தார்களோ அந்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அந்த வேதத்தை அந்த மலக்குமார்கள் எவர்களிடத்தில் கொடுத்தார்களோ அந்த நபிமார்களை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். அந்த நபிமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, காமித்து கொடுத்த மறுமையினுடைய வாழ்க்கையை, சுவனத்தை, நரகத்தை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். நன்மையும் தீமையும் மனிதர்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்ய இருக்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்துவிட்டோம்? ஈமான் கொண்டு விட்டோம். ஈமானினுடைய 6 கிளைகளை குறிப்பிடுகின்றது என்பதாக அறிஞர்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம். பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து இதுதான். நாங்கள் இது அனைத்தையும் ஈமான் கொண்டு விட்டோம். ஃபக்ஃபிர் லனா, நீ சொன்ன அனைத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஏதோ
பாவங்கள் தவறுகள் செய்துவிட்டோம், ஃபக்ஃபிர்லனா ஸுனூபனா, எங்களுடைய பாவங்களை குற்றங்களை நீ மன்னித்தருள்வாயாக என்று இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்பதாக இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா ஸுனூபனா என்றால், எங்களுடைய ரப்பே நாங்கள் எங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் செய்த பாவம், இது நான் செய்த குற்றம், இந்த பாவத்தை நான் உண்மையிலேயே செய்துவிட்டேன், நான் செய்யவில்லை என்று உங்களிடத்தில் நான் மறைப்பேன். ஒரு இடத்தில் விசாரிக்கும் போது அந்த தவறை நான் செய்யவில்லை என்று ஒரு மனிதனிடத்தில் மறைக்க முடியும், மறுக்க முடியும். இறைவனிடத்தில் மறுக்க முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தியை சூரத்து பக்ராவினுடைய ஒரு வசனத்தினுடைய விரிவுரையில் நாம் பார்க்கும்போது குறிப்பிட்டிருக்கிறோம். தௌபா செய்வதில் மிக சிறந்த முறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கையில், எங்களுடைய ரப்பே நான் இந்த பாவத்தை நான் தான் செய்தேன், அதை உன்னிடம் இருந்து என்னால் என்ன செய்ய முடியாது, ஒருபொழுதும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது, நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று தான் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு கேட்கக்கூடிய தௌபா தான், ஒப்புக்கொண்டு இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியுடன் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு தான் மிக சிறந்த பாவ மன்னிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் சூரத்து பக்ராவிலே நாம் பார்த்தோம். நினைவில் அப்போ அந்த அடிப்படையில் பாவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், என்னுடைய பாவம் இது, என்னுடைய குற்றம் இது, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று சில அறிஞர்கள் பதிவு செய்வதை நம்மால் சில தஃசீருடைய புத்தகங்களை புரட்டும் போது பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக சொல்லி காட்டுகிறார்கள், வக்கீனா எங்களை நீ காப்பாற்றுவாயாக. வக்கீனா என்று சொன்னால் காப்பாற்றி மீட்டெடுப்பது. வக்கீனா எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அஸாபன்னா நரகத்தினுடைய நெருப்பினுடைய வேதனையிலிருந்து, நரக நெருப்பினுடைய வாடையிலிருந்து கூட எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அவர்கள் இறைவனிடத்தில் கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 16வது வசனத்தில் பேசுகின்றான். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படி அவன் சுவனத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்க வேண்டுமோ, அதே போன்று நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். இந்த இரண்டுமே ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டும். அது முஸ்லீமுக்கு அவசியம், வாஜிப் என்று சஹாபாக்களுடைய செயல்களிலிருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய தகவலை பார்க்க முடியும். சஹாபாக்களுடைய செயல் இரண்டுமாக இருந்திருக்கிறது. எப்படி அவர்கள் இறைவனிடத்தில் சுவனத்தை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று அவர்கள் இறைவனிடத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த இரண்டுமே எம்மிடத்தில் இருந்தால்தான் வறுமையில் நாம் நேரடி சுவனத்திற்குள் நுழைய முடியும். சுவனத்திற்குள் என்னை நுழைத்து விட யாருலா, எனக்கு சுவனத்தை கூடிய யாருலா என்பதை மட்டும் ஒரு முஸ்லீம் கேட்கின்றான் என்று சொன்னால், அவன் செய்த பாவத்திற்கு நரகத்தில் தண்டனை இறைவன் கொடுத்துவிட்டு கூட அவனுக்கு சுவனத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஆனால் எங்களுடைய பாவத்தை மன்னித்து நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை சுவனத்திற்குள் அனுப்புவாயாக என்ற இரண்டையும் ஒரு முஸ்லீம் கேட்கும் பொழுது, தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது, அவனுக்கு நரகம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு சூழலும் இறைவனிடத்தில் என்ன செய்யப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சுவனத்தில் நிரந்தரமாக நுழைத்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவனிடமிருந்து முன்வைக்கப்படுகிறது. அப்போ இரண்டையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தால் நரகத்திற்கு நுழையாமல் நேரடியாக சுவனத்திற்கு நுழையக்கூடிய வாய்ப்பை அந்த முஸ்லீம் பெறுகிறார். அப்போ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும்போது, அந்த சுவனவாதிகளுடைய தன்மை ஒன்று, யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை ஓதியிருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஓதியிருக்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தாபி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து, அந்த தாபி ஹாத்திப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் பள்ளிவாசலுக்கு செல்கிறேன், இரவினுடைய நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது, என்னுடைய ரப்பே நான் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குற்றங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து என்னுடைய தவறுகளை பிழைகளை பொறுத்து எங்களை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து எங்களை நீ சோழத்திலிருந்து நுழைப்பாயாக என்று ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. அப்போ யார் என்று சென்று பார்க்கும்பொழுது அந்த இடத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மூத்த சஹாபாக்கள் உட்பட அவர்கள் தங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பதை எம்மால் பார்க்க முடிகிறது. அன்பின் இஸ்லாம் அறிவுரை, நாம் எல்லாம் பல பாவங்களையும் பல குற்றங்களையும் அனுதோறும் வாழ்க்கையை தெரிந்தோ தெரியாமலோ சந்திக்கக்கூடியவர்களாக, கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கெல்லாம் இறைவனிடத்தில் நரகம் என்ற ஒரு தண்டனை ஒரு நிமிடம் கொடுக்கப்பட்டால் கூட எங்கள் எவராலும் தாங்கிக் கொள்ளவே இயலாது. அந்த அடிப்படையில் இறைவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து எங்களை அல்லாஹ் பாதுகாத்துவிடு என்ற ஒரு துஆவையும் அடிக்கடி கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் சோனவாசிகளுடைய தன்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகின்றான். இன்ஷா அல்லாஹ் அடிக்கடி கேட்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் எம்மையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து சோனத்திற்குள் நுழைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தில் சொல்லக்கூடிய அஸ்வாபிரின், பானித்தீன், சாதிகீன் என்ற வார்த்தையுடைய விளக்கத்தை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை தரட்டும். ஹதா மின் முஃமினில்லாஹ் அக்கூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன வ அஜ்மாஈன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.